ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீட்டிலையே மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஈஸியாக. இது நம்ம கடையில் வாங்குறத விட சூப்பராகவே டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதுக்கு நான் வந்து 1/2 kg மரவள்ளி கிழங்கு வந்து ஒரு 3 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உலர்த்தி வைக்கணும் அப்படின்னா இல்லை, நீங்கள் சும்மா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்காக வந்து பொரிக்க கொஞ்சமாக ஆயில் வச்சு இது எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த குச்சி சிப்ஸோட பீசஸ்லாம் நான் அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். நம்ம நிறைய எண்ணெய் போட்டு பொரிச்சா தான் எண்ணெய் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிக்கும் போது எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, அதை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெஜ்ஜு தான் ஒன்லி இந்த கிழங்கு தான் பொரிக்கிறோம். அது கொஞ்சமாக இருக்கும்போது கொஞ்சமாக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட் டைம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா அது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் ஆகிட்ருக்கும். எல்லாத்தையும் எடுத்துடலாம் சிம்மில் வச்சுட்டு. இதே மாதிரி எல்லா குச்சி சிப்ஸையும் வந்து 1 by 1 போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம வீட்லேயே சூப்பரான குச்சி சிப்ஸும் ஸ்நாக்ஸும் செஞ்சு சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நம்ம கடையில் வாங்கும்போது அவங்க எத்தனை முறை யூஸ் பண்ண எண்ணெய் அது நமக்கு தெரியாது, இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம கிடைக்கிறப்போ சீசனில் வந்து இந்த மாதிரி கிழங்க வாங்கி இந்த மாதிரி துண்டு துண்டு பண்ணி நல்லா வெயிலில் வந்து 1 or 2 days நல்லா காய வச்சுட்டு இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட தேவைன்ற போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து போட்டு ஆற வச்சுட்டேன். இப்போது வந்து கொஞ்சம் சூடு இருக்கும்போதே லாஸ்ட் பேட்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போதே கொஞ்சம் தேவையான அளவுக்கு மிளகா பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு வந்து நம்ம தண்ணி படாமல் எடுத்தோன்னா 1 week வரைக்குமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி சிப்ஸ்லாம் வந்து நம்ம வீட்லேயே செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.